ஒரு ஸ்ட்ராங்கான போல்டான எஜுகேட்டடான எவ்வளவு பெரிய இன்ஸ்பைரிங்கான கேரக்டரா இருக்காங்க. இவங்க வில்லன்லாம் கிடையாதுப்பா, ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா வெயிட் அ மினிட். படத்துடைய ஆரம்பத்துல நீலாம்பரி ஒரு வேலைக்காரியா இருந்துட்டு என் கையை பிடிச்சி பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்கறதுல ஆரம்பிச்சு ஒரு வேலைக்காரி கிட்ட போய் நான் தோத்துட்டேனே அப்படின்னு சொல்றதுல இருந்து கடைசியில சாகரத்துக்கு முன்னாடி கூட நீ போடுற உயிர் பிச்சையில வாழ்றதுக்கு நான் ஒன்னும் வேலைக்காரி வசுந்தரா கிடையாதுன்னு சொல்ற வரைக்கும் எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு பிடிச்ச படையப்பாவை அடைகிறதுல அவங்க ஆசையா இருந்ததையும் தாண்டி ஒரு வேலைக்காரி கிட்ட தோத்துற கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஸ்டாண்டர்டா இருந்திருக்கு. சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப போல்டான நினைச்சதா ஆசைப்பட்டதை கிடைக்கணும்னு போராடக்கூடிய பிரேவான கேரக்டர் எல்லாம் கிடையாது. தன்னோட வர்க்க ரீதியா தாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெண் கிட்ட தோத்த கூடாதுன்ற எண்ணத்துல இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் பிரிவிலேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஆளா தான் அவங்கள போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ரிஜெக்ஷன்ஸை எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்மளுடைய லைஃபையும் கரியரையும் பார்த்துட்டு மூவ் ஆகணும் அப்படின்றத பத்தி படிச்சு பசங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க நம்மளே நோனு படையப்பா சொன்ன பிறகும் அவர் பின்னாடியே துரத்தி போயிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு இவ்வளவு லைஃபை வேஸ்ட் பண்ணி 18 வருஷம் ரூம்குள்ளேயே அடைஞ்சு இருக்கக்கூடிய நீலாம்பரியை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறது எப்படி சரியா இருக்கும்? இது எதுவுமே எனக்கு கன்வின்சிங்கா இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, எப்படி மாமன்னன் படத்துல ரத்னவேல ப்ரோமோட் பண்ணாங்களோ அது தப்புன்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் நீலாம்பரியை நம்ம ப்ரோமோட் பண்றதும் தவறான விஷயம்னு ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா ஷார்ப்பா தோழர் பிரியா அங்குமுத்து அவர்கள் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய போஸ்டர் கீழே டேக் பண்றேன், மறக்காம போய் படிங்க. திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் கேரக்டரா ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஆர்டிஸ்ட பாராட்டுறது தப்பு கிடையாது. ஆனா அந்த கேரக்டரையே இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறது தான் ரொம்ப தவறான விஷயம்.